பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் ஒரு பாடல், முதல் பாடலாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து பாட போகிற பாடல், இயேசு என் பரிகாரி. எல்லாவற்றையும் செய்கிற தேவன், எனக்காக யாவற்றையும் செய்கிற தேவன், என் பரிகாரியே என் இயேசு தான், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு பரிகாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பம் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்னென்ன துன்பம் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. Hallelujah, hallelujah.
ஆராதிப்போம். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீரே எங்கள் பரிகாரி, ஆண்டவரே நீரே எங்கள் பரிகாரி. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், அதற்காக நன்றி. You are our provider Lord. God, you are our provider. நீர் யாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்கிற தேவன். இயேசுவே எங்கள் பரிகாரி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா யெகோவா ஜீரா, நீர் ஒருவரே, நீரே கர்த்தாவே எங்களுக்கு யாவற்றையும் செய்து கொடுக்கிற தேவன். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களை, ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. பொண்ணோ பொருளோ பணமோ செல்வாக்கோ எது அழிந்து போனாலும், எந்த காரியம் அழிந்து போனாலும், பண கஷ்டங்கள் நேர்ந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு பரிகாரியா இருக்கிறார், நமக்கு பலனா இருக்கிறார், நமக்கு salvation. He is our salvation. அவரே நமக்கு மீட்பு ரட்சிப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோம், வாய்களை திறந்து ஆண்டவரை சொல்லுவோம், இயேசுவே நீரே என் பரிகாரி, இயேசுவே நீரே என் பரிகாரி என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பம் வந்தாலும், என்ன வாதை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வாதை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டம் வந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீரே என் பரிகாரி, யாவற்றையும் செய்கிற தேவன் நீர் ஒருவரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். கர்த்தாவே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உண்மையே நோக்கி பார்க்கிறேன். நீர் ஒருவரே எனக்கு விடுதலை செய்கிற ஆண்டவர், நீர் ஒருவரே எனக்கு அப்பா கர்த்தாவே பலனாய் இருக்கிறேன், கோட்டையாய் இருக்கிறேன், வழியாய் இருக்கிறேன். அதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜீசஸ் லார்ட். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா எங்களை அப்பா முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த வேலையில் கூட, ஆராதனை வேலையில் கூட முழுதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே எங்களை வழிநடத்தும் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் ஒருவரே அப்பா கர்த்தாவே, நீர் அன்புள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா, வழிநடத்தும் தேவன், கிருபையுள்ள தேவன். அதனால நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எந்த அன்புள்ள ஆண்டவரே சுவை, நான் உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். எந்த அன்புள்ள ஆண்டவரே
இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமி யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீர். அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. Hallelujah, 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 hallelujah. Jesus Lord, hallelujah. We praise you, we praise you, hallelujah. அப்பா, பொன்னோ பொருளோ செல்வாக்கோ செல்வமோ அப்பா தேவரீர் எங்களை வழி நடத்தாதப்பா. இயேசுவே தேவரீர் அப்பா எதுவும் எங்களை வழி நடத்தாது. கர்த்தாவே தேவரீர் எதுவும் எங்களை அப்பா தேவரே காத்துக்கொள்ளாது. அப்பா நீர் ஒருவரே எங்களை நடத்தும் தேவனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே அப்பா கர்த்தாவே எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உமக்கே அதற்காக தான் அப்பா கர்த்தாவே ஆராதித்து பாடுகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த வேலையில கூட ஹalleluya, God is my provider. கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்கிறார். I am provided by God. கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஹalleluya, யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஹalleluya, பரலோகத்தின் நம் ஆண்டவர். ஹalleluya, நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹalleluya, அவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் சரியில்லை தானப்பா, நான் ஒத்துக்கிறேன். ஹalleluya, நெருக்கமான சூழ்நிலை தான் அப்பா அது. ஆனாலும் தேவரீர் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த லென்த் நாட்கள் ஆரம்பித்து விட்டதப்பா தேவரீர். இந்த லென்த் நாட்களில் கர்த்தாவே தேவரீர் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். சிலுவையில் அப்பா கர்த்தாவே நீர் பட்ட பாடுகள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே தேவரீர் அப்பா கெத்செமனே தோட்டத்தில் அப்பா நீர் அழுது ஜெபித்து அப்பா போராடி ஜெபித்த கர்த்தாவே காரியங்களை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே தேவரீர் அப்பா வழியெல்லாம் கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்மை கர்த்தாவே அப்பா இகழ்ந்து பேசினார்கள். அப்பா கர்த்தாவே அப்பா தேவையில்லாத காரியத்தை பேசினார்கள். அப்பா தேவரீர் அப்பா எவ்வளவு கர்த்தாவே தேவரீர் குறைவாக பேச முடியுமோ அப்படியெல்லாம் கர்த்தாவே அப்பா உம்மை அப்பா கர்த்தாவே செய்தார்கள். தேவனே, எல்லாவற்றையும் தாங்கி அந்த சிலுவையை சுமந்து கர்த்தாவே தேவரீர் உம்முடைய கடமையை தேவ சித்தத்தை பிதாவின் சித்தத்தை முடித்தீரே, அதற்காக நன்றி அப்பா. ஹalleluya, இதெல்லாம் எதற்காக ஆண்டவரே? எனக்காக தான் ஆண்டவரே. நாங்கள் அப்பா மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவரே. ஹalleluya, நீர் எங்களுக்காக கர்த்தாவே இந்த சிலுவை பாடுகளை சுமந்தீரே அப்பா. ஒரு பலியானீரே அப்பா, ஒரு பலியானீரே கர்த்தாவே. எங்களுக்கு கர்த்தாவே யாவற்றையும் செய்து முடிக்க நீர் அப்பா கர்த்தாவே பலியானீரே. ஹalleluya, தேவரீர் அப்பா உம்மோடு எப்பொழுதும் நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. உம்மோடு இருக்க வேண்டும் அப்பா கர்த்தாவே. எங்கள் இருதயத்தின் வாஞ்சை அதுதான் அப்பா. இன்றைக்கும் நீர் பரலோகத்தில் இருக்கும் தேவன். ஹalleluya அப்பா, இன்றைக்கும் நீர் பரலோகத்தில் எங்களுக்காக வழக்காடும் தேவன். ஹalleluya, தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, எங்களோடு நீர் இருக்கும் தேவன். ஹalleluya, ஜீவிக்கும் தேவன். ஹalleluya, எங்களை பலப்படுத்தும் தேவன். ஹalleluya, ஆவியான தேவனே அப்பா நீர் கர்த்தாவே அப்பா எங்களை ஆட்கொண்டு எங்களை ஆளுகை செய்யும் தேவன். உம்முடைய பலத்தினால் நாங்கள் கர்த்தாவே அப்பா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஹalleluya, துதிக்கிறோம் ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. ஹalleluya, துதிக்கிறோம் கர்த்தா. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆண்டவரோடு வாசம் செய்ய வேண்டும், ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya, ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, லோபானா பாரா கபானா பாரா தீமரா சந்தரா பாரி தூமரா ஹதா. ஹalleluya, ஹalleluya, ஜீசஸ் லார்ட். ஹalleluya, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என்
வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். சொல்லுவோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் மேய்ப்பரே. மீட்டவரே என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எலியோன் என்றும் உயர்ந்தவரே. எபினேசரே எலியோன் என்றும் உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி காண்பவரே. எல் ரோயி காண்பவரே. எல்லாம் சொல்லுவோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Hallelujah. Oh, Rishantarabari. Hallelujah, Jesus, Lord. We glorify your name, Lord. Hallelujah. மோடு இருப்பதுதான் ஏசையா உம்மைத்தானே என்றுமே நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. மோடு இருப்பதுதான். Hallelujah.
இயேசுவே ஹalleluya ஹalleluya பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya 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 we praise you God hallelujah hallelujah Jesus Lord hallelujah oh riba babata shanda babari karabara barabotu பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே ரட்சகரே மீட்பரே அப்பாவை துதிக்கிறோம் நாளுக்காக நன்றி துதிக்கிறோம் இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே இந்த வேலையில் அப்பா பலவீனமாக இருக்கிறவர்கள் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த வேலையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா சுகத்தையும் பலத்தையும் தாங்க தேவி அப்பா தெய்வீக அப்பா சுகத்தை தாங்க இந்த சுகமளிக்கும் கரங்கள் அப்பா எங்கள் மேல் பாய்ந்து பலத்தை தாங்க எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு பலவீனம் எங்களை ஆட்கொள்ளாதபடி இயேசுவின் வல்லமையில நாம் அதனை சபித்து அப்புறப்படுத்துகிறோம் எந்த அதிகாரம் சரீரத்தின் மேல் கிடையாது இயேசுவின் குடும்பம் இயேசுவின் குடும்பம் ஆவியானவர் தங்கி இருக்கும் சரீரம் நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எல்லா பினான்சியல் கட்டுகளையும் உடைங்க தேவரே விடுதலை இந்த வாரம் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா தேவரே கட்டுகள் யாவும் உடையட்டும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எல்லா கட்டுகளும் இந்த வாரம் உடையட்டும் எல்லா பினான்சியல் கட்டுகளும் கர்த்தாவே தேவரீர் உடையட்டும் அப்பா கடன் பிரச்சனைகள் ஒழியட்டும் கர்த்தாவே வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் you are our provider Lord தான் செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கர்த்தரே எனக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் யாவற்றையும் செய்கிறார் ஹalleluya யெகோவா ஜெயரா என்ற நாமத்தை உடையவர் இதான் கர்த்தாவே தேவன் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் ஹalleluya வழிநடத்தி பலப்படுத்தி அனைத்து காரியங்களை கருத்தில் கொடுக்கிறோம் ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹalleluya நாளை கூட நாம் செய்தியை நாம் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் ஒரு தலைப்பை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது 3ஆம் வாரமாக அந்த தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம் என்னவென்றால் I am provided by God God is my provider கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார் கர்த்தர் யாவற்றையும் எனக்கு செய்வார் ஹalleluya 2 வாரங்களாக நாம் பார்த்தது ஆண்டவர் எப்படி நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார் எப்படி அதை ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும் எப்படி கர்த்தர் முன்பதாக என்னெல்லாம் செய்ய வேண்டும் எப்படி ஆவியானவர் வழிநடத்துவார் எப்படி என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா யெகோவா ஜெயரான் பாடிடலாம் யெகோவா எனக்கு ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று நாம் விசுவாசத்தில் நிற்கலாம் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கும் காரியம் அதற்கு முன்பதாக என்ன செய்கிறார் எப்பொழுது கொடுக்கிறார் என்ன நாம் செய்ய வேண்டும் கர்த்தர் கொடுப்பார் என்று நாம் காத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு தூங்கி கொண்டு இருந்தோம் என்றால் அது நடக்காது என்பதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் கர்த்தர் செய்கிறார் ஆண்டவர் செய்கிறார் ஆனால் அதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் நாம் செய்ய வேண்டும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் God expects certain things from us that he might provide hallelujah கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறார் நமக்கு ஆசீர்வாதத்தை விரும்புகிறார் hallelujah நம்ம எப்பொழுதும் போல நம் வார்த்தை அந்த 2 கொரிந்தியரின் புத்தகம் அந்த வசனத்தை ஒரு வாட்டி வாசித்து பார்ப்போம் அதுதான் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் சகலவித கிருபைகளும் ஆண்டவர் பெருக செய்ய விரும்புகிறார் வல்லவராயிருக்கிறார் சகலவித கிருபைகளும் தருகிறார் எதற்காக என்றால் எல்லா நற்கிரியிலும் எல்லா வகையிலும் நற்கிரியிலும் நாம் செய்வதற்காக ஹalleluya இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இந்த மாதத்தில் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் why God is providing us அதுதான் அந்த வார்த்தை for all good works the abundance of grace is there கிருபை அதிகமான கிருபை ஏராளமான கிருபை நம்மேல் ஊற்றுகிறார் ஆண்டவர் நற்கிரியைகளால் நற்கிரியை செய்வதற்காக நம்மை எதிர்பார்க்கிறார் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று
இன்றைக்கு நாம் பார்ப்பது என்னவென்றால், ஆண்டவர் இந்த ஐ ஆம் ப்ரொவைடட் பை காட், காட் இஸ் மை ப்ரொவைடர் என்ற ஒரு முக்கியமான அதிகாரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் அதுதான் அஸ்திபாரமாக இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம், அதாவது ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம், the book of Genesis chapter 22, இந்த அதிகாரம் முழுதும் நாம் பார்த்தோம் என்றால் God is my provider என்ற வார்த்தை அங்கே இருக்கிறது. ஜெஹோவா ஜைரா, அங்கே தான் நாங்கள் டிக்ளேர் பண்ணுறாரு. யார்? ஆபிரகாம் டிக்ளேர் பண்ணுறாரு, God is my provider அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நிறைய பேர் இந்த பகுதியை நிறைய வாட்டியை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ரொவைடர் என்று. ஆனால் when God wants to provide, first he does something and he expects something. கர்த்தர் நமக்கு யாவற்றையும் செய்ய சித்தமாயிருக்கிறார். அது செய்வதற்கு முன்பதாக சில காரியத்தை நம்மை சோதித்து பார்க்கிறார், சில காரியத்தை நம்மிடம் எதிர்பார்க்கிறார், நம்மை பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்வோம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது முதல் குறிப்பு பார்த்தோம் என்றால், you will be tested by God. கர்த்தர் உங்களை சோதிப்பார். ஹல்லேலூயா. இதுக்கு ஹல்லேலூயா சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் என்னை சோதிப்பார் அப்படின்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் நிறைய போராட்டம் பிரச்சனைகள் மூலமாக ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார், எங்கள் குடும்பத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார், நம்முடைய ஊழியத்தையும் ஆண்டவர் பல நெருக்கடியின் மத்தியில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், அதை உருவாக்கி கொண்டே வருகிறார். அவருக்கேற்றபடி ஒரு அழகான பாத்திரமாக உருவாக்கி கொண்டே வருகிறார். ஆனால் கர்த்தர் தருவேன் என்று சொல்கிறார். வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது. இந்த ஊழியத்திற்காக, எனக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் வாக்குத்தத்த வசனங்களை வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார் தெரியுங்களா? அது பேஸ் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, ஃபண்டமெண்டல் திங்ஸ், அடிப்படை சத்தியங்கள் இதுதான். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று எக்காலம் சொல்லிக்கொண்டு யாராவது ப்ரீச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது சரிதான். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்தார்னு பாருங்க. கர்த்தர் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. என்ன செய்தார்? முதல் குறிப்பு, ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். இது பாருங்க, இது புதுசு இல்லை. ஆபிரகாம் மட்டும் இல்லை, இந்த போராட்டம், இந்த சோதனைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தது. ஆதாமுக்கும் இந்த சோதனை இருந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு எப்படி இந்த சோதனை இருந்ததுன்னா நம்ம படிக்க போகிறதுல வசனம், ஆனால் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஆதாம் இருக்கும் பொழுது நன்மை தீமை அறிகிற கனியை எடுத்துன்னு வந்து அங்கே வச்சுட்டு இதை நீங்கள் புசிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அது ஒரு சோதனை தானே. A test of God. God wants to provide. என்ன? He wants to provide. ஜீவ விருட்சத்தை தருகிற, ஜீவ கனியை தருகிற ஒரு மரம் அங்க மத்தியில் இருக்கிறது. அதை தர விரும்புகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் அதை சொல்லவே இல்லை தரப்போறேன். அதற்கு முன்பதாக ஒரு டெஸ்ட் ஓடுது. என்ன? அதை பறித்து சாப்பிடாதீங்கன்னு ஒரு டெஸ்ட். அதே போலதான் ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார், யோசேப்புக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அவனை உயர்த்த போகிறார். பாரோ மன்னனுக்கு கீழே அடுத்தபடியாக எல்லா அந்த எகிப்து தேசத்திற்கே தளபதியாக உயர்த்த போகிறார். அதற்கு முன்பதாக அவனை குழியில் போட்டாங்க, தூக்கி போட்டாங்க, குடும்பம் வெறுத்தது, அண்ணன் தம்பிகள் வெறுத்தார்கள், அவனை அடிமையாக கொண்டு போனார்கள். எல்லாம் கதை படிக்க நல்லா இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில நடந்தால் குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு தூக்கி போட்டு நம்மை அடிமைகளாக விற்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் சிறையில், நியாயத்திற்காக நேர்மைக்காக நின்றவனை சிறையில் போட்டு இருந்து, அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் அந்த வலி தெரியும். அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்த்து அவனை உயர்த்தினார். தானியேலை உயர்த்தினார். ஹல்லேலூயா. தாவீது ஓடிக்கொண்டே இருந்தான். வேற யாருன்னா இருந்திருந்தா தாவீதோட பொசிஷன்ல, அப்பா சாமி எனக்கு இது வேண்டவே வேண்டாம்,
ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், என்னை விட்டுடுங்க, நான் இப்படியே மடிந்து போகிறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி விட்டு விலகி போயிட்டுப்பாங்க. ஆனால் தாவீதோ, ஆண்டவர் சவுல் தாவீதை 2-3 வாட்டி பிடிக்க போய் கையளவு தூரத்திலேயே தாவீது மாட்டிக்கொள்ள இருந்தான். ஆண்டவர் தப்பி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுடைய 40வது வயதில் தான் அவனால் ஆண்டவர் கொடுத்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், இது போல பேதுரு பாருங்க. ஆண்டவர் God tested Peter. ஹல்லேலூயா. God tested Peter. ஏன்? He tested him. ஏனென்றால் அவன் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன பிறகு அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீன் பிடிக்க போய்விட்டான். மீன் பிடிக்க போய்விட்டான். வேண்டாயா இதெல்லாம், நமக்கு ஏன் இதெல்லாம்? ஆண்டவர் சொல்றாரு, செய்கிறாரு, ரைட்டு, ஓகே, நம்மளால இதெல்லாம் முடியாது, போலாம் மீன் பிடிக்க. நமக்கு தெரிஞ்சது என்ன? பிடி மீனை. தெரிஞ்ச தொழிலுக்கு போவோம், தெரியாததை விட்டுடுவோம். இதெல்லாம் கர்த்தருக்காக நிற்பதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்தில் ஆண்டவர் அற்புதத்தை காட்டினார். அவர் செய்தார். வலை கிழிகிற அளவுக்கு மீன்களை பிடிக்க ஆண்டவர் பலத்தை கொடுத்தார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி பலப்படுத்தி போய் ஊழியத்தை செய்ய அனுப்பினார். என் வார்த்தையை போய் சொல்லுங்க. அப்ப பாருங்க, there is a test before God provides. ஆண்டவர் யாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார், நிச்சயமாக செய்வார். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். வசனத்தை படிப்போம் பாருங்க. 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஓகே, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்ப பாருங்க, who tests? யார் இந்த சோதனைகளை கொடுக்கிறார்? தேவன் அனுமதிக்கிறார். தேவனே இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறார். தேவனே அவனை சோதித்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய வித்தியாசமான சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். இதுல டைரக்டா ஆண்டவரே இன்வால்வ் ஆகி ஒரு சில காரியத்தை சொல்கிறார். யோபு காரியத்தில் வேற, தாவீது காரியத்தில் வேற, யோசேப்பு காரியத்தில் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் போராட்டங்களை, பிரச்சனைகளை அவர் சோதனைகளாக கொடுத்து சந்திக்கிறார். இந்த இடத்தில் ஆண்டவர் நேரடியாக வந்து ஆபிரகாமை சோதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த சோதனையில் ஒரு முக்கியமான காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, என்ன சோதனை பாருங்க, 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? a sacrifice is required என்றார். ஒரு பலி, ஒரு தகன பலி எனக்கு தேவைப்படுகிறது. டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். ஒரு டெஸ்ட் நடக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாரு? ஒரு பலியை கேட்குறாரு. ஆண்டவர் கொடுப்பாரா? ஆசீர்வதிப்பாரா? நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கொடுக்கிறாரா? கொடுக்கிறார். அதற்கு முன்பதாக முதலாவது ஒன்று செய்கிறார். எல்லாருக்கும் இதான் செய்கிறார். ஆபிரகாம் மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் யாரை படித்தாலும் இதை செய்கிறார். என்ன செய்கிறார்? அவர் he tests that person. நான் கொடுக்கிற நபர் அதை பெற்றுக்கொண்டு எனக்காக நின்று செய்வானா, எனக்காக செய்வானா என்று, எனக்காக இவள் செய்வாளா என்று கர்த்தர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் இங்கே செய்கிறார். அப்போ அங்கு ஒன்று என்ன தேவைப்படுகிறது? சாக்ரிஃபைஸ். அப்போ ஒன்றை நாம் கொடுக்க வேண்டும், நாம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விட்டுவிட வேண்டும், கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கடினமான காரியம் ஆக்சுவலாக. சாக்ரிஃபைஸ்னு வார்த்தைகளை சொல்லிடலாம். கர்த்தருக்கு இதை கொடுத்து விட வேண்டும், கர்த்தருக்காக இதை நாம் கொடுத்து விட வேண்டும், கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார் என்று மேடையில் இருந்து கூட, புல்பிட்டில் இருந்து கூட நாம் சொல்லிடலாம். அது ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால்
நம்மளுடைய வாழ்க்கையில் அது நடக்கும் பொழுது ரொம்ப கடினமான விஷயம் எடுத்து கொடுப்பது, நமக்கு பிடித்தமான காரியத்தை கர்த்தருக்காக கொடுப்பது, அதர் தான் சாக்ரிஃபைஸ். யூ ஆர் broken inside. You are broken inside. நீ உள்ளே உடைக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா. சாக்ரிஃபைஸ்னா என்ன? there is no gain without pain சொல்லுவாங்க. கண்டிப்பாக கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக அந்த வலி இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அந்த வலி இருந்திருக்கும். அன்றைக்கு அவன் இருதயத்திலேயே காலையில் எழுதப்படவில்லை அங்கே வசனத்தில். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே குமாரனை ஆண்டவர் பலியிடுன்னு சொல்லும்பொழுது போலாம் வாமா, ரைட், பார்த்துக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு அவன் ஆபிரகாம் இருந்திருக்க முடியாது. தகப்பன் ரொம்ப உடஞ்சி போயிருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், வெளியே சொல்ல முடியல, முகத்தில் காட்ட முடியல. சாரா கிட்ட இதை சொல்லவே முடியாது, தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னால் அவ்வளோதான் பெரிய பிரச்சனையோட வீட்டில். இது எதுவுமே சொல்லாமல் ஆபிரகாம் இருதயத்தில் வைத்து கொண்டு அவன் ஈசாக்கை கொண்டு வெளியே கிளம்பி விட்டான். அப்போ பாருங்க, சாக்ரிஃபைஸ். அவன் இருதயத்திலே ஏற்கனவே ஈசாக்கை பலியிட்டு விட்டான். He sacrificed Isaac in his heart. ஏற்கனவே அவன் ஈசாக்கை பலி செய்ததால் அவன் இருதயத்தில் அவனால் ஈசாக்கை வா மகனை போலான்னு சொல்லி கூப்பிட முடிஞ்சு, கொண்டு போக முடிஞ்சு. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இன்றைக்கு சாக்ரிஃபைஸ் நம்ம சொன்னால் இருதயத்தில் நாம் பலியிடவே இல்லை. பலியிடாமல் சரி கர்த்தருக்காக செய்கிறேன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் அதை செய்யும் பொழுது பயங்கரமான கடினம், கஷ்டம். ஓ மை காட் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் தெரியுங்களா? செய்யும்பொழுது கஷ்டம். ஆண்டவர் ஒரு சாக்ரிஃபைஸ் கேட்குற, ஒரு டெஸ்ட் போகும்போது கேட்குறாரு, ஏன் கஷ்டமாக இருக்குதுன்னா, இதை நீ முதலாவது உன் இருதயத்திலே உடைத்து விட வேண்டும். இருதயத்திலே சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். ஃபிசிக்கலாக பண்ணுறீங்களோ இல்லையோ, ஃபிசிக்கலாக எதாவது நேரடியாக இதை செய்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் தடுக்கலாம். ஆபிரகாமுக்கு தடுத்தது போல தடுக்கலாம். ஆனால் முதலாவது யூ ஷுட் ஹாவ் த கன்விக்ஷன். முதலாவது இருதயத்தில் உடைந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் சாக்ரிஃபைஸை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது இந்த டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். அப்போ 3ஆம் வசனம் படிங்க, என்ன பண்றான் பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கர்த்தர் சொன்ன இடத்திற்கு, கர்த்தர் சொன்ன நேரத்திற்கு அவன் கொஞ்சம் கூட அதை யோசிக்காமல் கீழ்ப்படினான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் முதல் குறிப்பு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யூ வில் பி டெஸ்டட் பை காட். கர்த்தரால் நீ சோதிக்கப்படுவே. அதில் முதலாவது கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். முதல்ல இருதயத்தில் அது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். 2ஆம் காரியமாக கீழ்ப்படிதல் இருதயத்தில் அவசியம். கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நம்மளால் எப்படி ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போனானோ அதே போல் நாமளும் ரைட், நான் கர்த்தருக்காக இதை ஒப்பு கொடுக்கிறேன், இதை செய்கிறேன். தேர் இஸ் பெயின், வலி இருக்கிறது. ஆனால் இதை கர்த்தரின் எதிர்பார்க்கிறார், என்கிட்ட செய்யறதுக்கு எதிர்பார்க்கிறார். என் ஆண்டவர் எனக்காக செய்ய எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் விட்டுவிட வேண்டியது இருக்குது. இந்த லென்த் நாட்களில் கூட நிறைய காரியங்கள் நீங்கள் விட்டு விடுங்க. 40 நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் விட்டு விடுங்க. நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் வந்து மேபி இப்போ நான் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவேன்னு யோசிப்பாங்க. சில பேர் வந்து நான் வெறும் கஞ்சி, சில பேர் எவ்ரி டே கஞ்சி மட்டுமே காய்ச்சி சாப்பிடுவாங்க. நான் இதை பார்க்க மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், நான் நிறைய காரியங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேபி இந்த லென்த் நாட்களில் கொண்டு வரலாம். பட் ஆனால் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாக்ரிஃபைசஸ், தெர் இஸ் நோ பெயின், வலி இல்லை, வலி இல்லை. அதில் வந்து இப்போ நம்ம மொட்டை அடிச்சுக்கிறோம். இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு முடி வளர்ந்துற போது அதில் என்ன சாக்ரிஃபைஸ்?
என்ன ஒரு 6 மாதம் நம்ம பால்ட் ஹெட்டாக கொஞ்சம் முடி வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படி இப்படி சுற்றி இருக்க வேண்டியதாக, இல்லை ஒரு கேப் போட்டு சுற்றலாம். அப்புறம் நம்ம முடியை கொடுத்துட்டு வந்து திருப்பி வளர்ந்துச்சு அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கர்த்தருக்காக ஒரு ஒரு வேல்யூபிள் காரியமாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதிலே 2வது குறிப்பு என்ன பார்க்குறாரு, எதிர்பார்க்குறா கீழ்ப்படிதல் எதிர்பார்க்குறார். அப்போது கர்த்தர் நம்மை சோதிக்கும் பொழுது இதை நீ செய்கிறாயா இல்லையா என்று ஆண்டவர் பார்க்கிறார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி என் மகன் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு ஆண்டவர் பார்க்குறார். அதில் பாருங்கள், பிஹேவியரை பாருங்கள். ஆபிரகாம் கர்த்தர் சொல்லிவிட்டார், அவர் சொல்கிற நேரம், அவர் சொல்கிற இடத்திற்கு அவர் சொன்னதை நான் செய்வேன், போயினேன்ட்டான். இதனால்தான் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லி ஆபிரகாமை நாம் சொல்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, 2ஆம் குறிப்பு என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். அது ஒரு ஆராதனை உள்ள இருதயமாக இருக்கிறதான்னு பார்க்கிறார். இஸ் அவர் ஹார்ட் ஃபுல் ஆஃப் வர்ஷிப் ஆர் இஸ் அவர் ஹார்ட் ஃபுல் ஆஃப் ஹேட்ரட்? ஒரு சோர்வாக ஒரு 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 எப்பொழுதும் ஆண்டவர் இப்படி செய்துட்டாரு, என்கிட்ட இது பண்ணிட்டாரு, என்ன அதை பண்ணிட்டாரு, என்ன இது பண்ணிட்டாரு, ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதில் என்ன கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அதுதான் உங்கள் இருதயத்தில் ஏற்கனவே ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரே, என்னை இப்படி சோதிச்சு இப்படி பண்ணிட்டாரே அப்படி சொல்கிறோமே. ஆராதனை அந்த இடத்துல பண்ண முடியுமா உங்களால்? ஆராதனை நம்மளால் பண்ண முடியுமா? அதான் 2ஆம் குறிப்பு பார்ப்போம். ஆபிரகாம் என்ன செய்தார் பாருங்க, 5ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். அப்ப பாருங்க, God wants a heart of worship. ஒரு வர்ஷிப் நம்ம இருதயத்தில் இருக்கான்னு பார்க்கிறார். ஆராதனை உள்ள இருதயம் இருக்கான்னு பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயத்தில் எவ்வளவு ஒரு ஆண்டவரை உயர்த்தி பிடிச்சிருக்கான்னு பாருங்க. தன்னுடைய சொந்த மகனை பலியிடுன்னு, ஒரே மகன் தான், 100 வயதில் பிறந்திருக்கிறான். இதுக்கப்புறம் பிறக்குமா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு. ஆனால் அவன் கர்த்தருக்கு பலியிட அவன் ஆராதனை இருதயம் உள்ளவனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, முதல் குறிப்பிலேயே பார்த்தோம், அவன் இருதயத்தில் ஏற்கனவே ஈசாக்கை பலியிட்டு விட்டான். ஹல்லேலூயா. அதனால் அவனால் ஆராதிக்க முடியும். கர்த்தரே ஆராதனை உள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பயங்கரமான நெருக்கடி, பயங்கரமான பிரச்சனை, ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். ரைட், இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன பண்ணுவது? 10 பேர்கிட்ட ஓடி போய் புலம்போதா? இல்லை ஏதாச்சும் இல்லை, ஆண்டவர் ஒன்று தான் எதிர்பார்க்குறார். ஆராதனை உள்ள இருதயம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்குறோமா, ஆண்டவரை ஆராதிக்கிறோமா, ஆண்டவர் செய்வார் என்று நம்ம நம்புகிறோமா, அதை பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படிப்போம் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் புத்தகம், ஹீப்ரூஸ் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதில் ஆபிரகாமை பற்றி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? Abraham reasoned that God could raise the dead, and figuratively speaking, he did receive Isaac back from the dead. 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாருங்க, அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழ வைப்பார். God could raise the dead. கர்த்தர் மரித்தவரை உயிரோடு எழுப்ப முடியும் என்று ஆபிரகாம் ஆணித்தரமாக விசுவாசித்தான். நான் வசனம் சொல்கிறேன். அப்போ இந்த எபிரேயரில் போட்டிருக்க குறிப்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆராதனை அவன் ஆராதிக்க போகிறேன் ஆண்டவரைன்னு சொல்வது, அவன் இருதயத்தில் என்ன அவன் யோசித்தான், நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், எனக்கு தெரியும்
நான் இன்றைக்கு ஈசாக்கை பலி கொடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவன் நம்பினான். கர்த்தர் அவனை உயிரோடு திருப்பி மறுபடியும் எழுப்பி தருவார். உயிர்த்தெழுதலை நம்பினான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் இருதயத்தில் ஏன் ஆராதனை? இன்றைக்கு நாம் ஏன் ஆராதிக்க வேண்டும்? கர்த்தர் கொடுப்பார், நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிறதை செய்கிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயம் ஒரு ஆராதனை உள்ள இருதயமாக இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஆராதனை உள்ள இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் அன்றைக்கு ஈசாக்கை ஆண்டவர் உயிர்த்தெழ வைப்பார் என்று விசுவாசித்தான். உங்கள் இருதயத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நேரமில்லாதால் 3ஆம் குறிப்புக்கு ஜம்ப் ஆகிறேன். 3ஆம் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, God only will provide. கர்த்தர் ஒருவரே தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை மூலமா செய்வார், அது மூலமா எல்லாம், அதெல்லாம் முக்கியம் தான். ஆனால் முதலாவது ஒரு காரியம், கர்த்தர் ஒருவரே நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க 8ஆம் வசனம், அதாவது அவன் ஈசாக்கு எல்லாம் இருக்கிறது, இங்க நெருப்பு இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, வெட்டி வைத்த மரங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே, பலி கொடுக்க ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்ற ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லும் பதில் பாருங்க 8ஆம் வசனத்துல. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். தேவன் தனக்கு என்ன தகன பலியாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பார்த்து கொண்டாரா? ஆண்டவர் பார்த்து கொண்டார். இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் பார்த்து கொண்டாரா? ஆபிரகாம் சொன்னது கரெக்டா? ஆபிரகாம் சொன்னது கரெக்ட். ஆண்டவர் தமக்கு ஒரு தகன பலியை இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னுடைய ஆட்டுக்குட்டியை ஏற்பாடு பண்ணி அவர் பலியானார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் இதுல பாருங்க, அப்போ ஹூ இஸ் ப்ரொவைடிங்? யார் கொடுக்கிறார்? அந்த பலியே யார் கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து பலியானார். யார்? பிதாவானவர் செய்த காரியம். அதெல்லாம் ஜான் 3:16 அழகாக வசனம் எழுதிருக்கு. For God so loved the world ஆரம்பிக்கிறோம் அந்த வசனத்தை. ஏன் அப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இவ்வளவாய் நேசித்தார், நம்ம எல்லாம் நேசிக்கிறார், கொடுக்க விரும்புகிறார். God is our greatest provider. கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் தான் கொடுக்கிறார். He will provide. அதுதான் நம்ம 3ஆம் குறிப்பாக பார்க்கிறோம். He will provide. அப்போ இதுல அவனுக்கு இருந்த விசுவாசம் பாருங்க, இதுல முக்கியமா கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பயங்கரமா அபாரமான விசுவாசம் இருந்தது, மறுபடியும் ஈசாக்கை தந்துருவாருன்னு. அதை தவிர ஒரு முக்கியமான விஷயம், இந்த காட் ப்ரொவைட் பண்றதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்டி தேவை. பாருங்க, இதை சொல்லிவிட்டு 9ஆம் வசனம் பாருங்க என்ன பண்றான் பாருங்க. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பாருங்க, இப்போ இங்க இந்த சினாரியோ நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்குக்கு இதுவரைக்கும் தெரியாது யார் பலி என்று. ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டுக்கொண்டிருந்த ஈசாக்கை ஆபிரகாம் எல்லாத்தையும் அடிக்கிட்டு தன்னுடைய மகனுடைய கையை கட்டுகிறான். அப்போதுதான் ஈசாக்கு தெரிகிறது, நான் தான் அந்த பலி என்று. அப்ப பாருங்க, ஒரு யூனிட்டி, ஒன்னஸ், ஒரு யூனிட்டி அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருந்ததால் மட்டும்தான் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு யூனிட்டி வேணும், பிள்ளைகளோட ஒரு யூனிட்டி வேணும், ஒரு ஒன்னஸ் வேணும். எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பம், எப்பொழுதும் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், பிரச்சனைக்குள்ளாகவே இருக்கு. இந்த குடும்பத்தில் யூனிட்டி இல்லை. நம்ம இந்த யூனிட்டி இல்லாத, சேர்ந்து ஜெபிக்காத, ஏங்கி பார்க்காத ஒரு குடும்பம், எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வைத்துக்கொண்டு இதை நான் செய்கிறேன், நான் இல்லை, நான் இதை ஒத்துக்க மாட்டேன், அது இப்படி இருக்கிற குடும்பம்
எப்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். யோசித்து பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இந்த குடும்பத்தை பாருங்க. இந்த குடும்பத்தில் பயங்கரமான ஒரு யூனிட்டி. ரைட்டா? நீங்கள் யோசிக்கலாம், சாரா இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கணும் தெரியல, சாரா என்ன நடந்திருக்கணும். ஆனால் ஆபிரகாமும் ஈசாக்கும் ஒரு யூனிட்டி இருந்தது. ஈசாக்கு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. கையை கட்டும்பொழுது ஆபிரகாம் எதுவும் சொல்லவில்லை. அவன் மேபி அழுது கொண்டு இருந்திருக்கலாம், ஆனால் கையை கட்டி பலிபீடத்தில் வைத்து விட்டான். அப்போ பாருங்க, நம் குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு யூனிட்டியை எதிர்பார்க்கிறார். நம் தேசத்தில் ஒரு யூனிட்டியை எதிர்பார்க்கிறார். நம்முடைய நண்பர்கள் மத்தியில் கிறிஸ்துவுக்கான ஒரு யூனிட்டியை எதிர்பார்க்கிறார். உற்றார் உறவினர் மத்தியில் ஒரு யூனிட்டி. அப்பதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆண்டவரால். சபைகள் மத்தியிலே ஒரு யூனிட்டி எதிர்பார்க்கிறார். அப்பதான் ஆண்டவரால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், கேட்பதை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி, உன் குடும்பத்தில் இது இருக்கிறதா, இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறதா என்று கேட்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் இதை நம்ம அந்த யூனிட்டி இருக்கு அப்படின்னும்போது, இல்லை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இனிமேல் நாங்கள் யூனிட்டியாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்பொழுது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அவன் கையை ஓங்கின பிறகு 11ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுதே அறிந்திருக்கிறேன். நீ இப்ப இந்த டெஸ்ட் என்ன? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கடைசி குறிப்பில் பார்த்துன்னு இருக்கிறோம். கர்த்தர் ஒருவரே, காட் இஸ் அவர் ப்ரொவைடர். கர்த்தர் ஒருவரே கொடுப்பவராக இருக்கிறார். இதில் என்ன டெஸ்ட்டு? தேவனுக்கு நீ பயப்படுகிறவன், தி ஃபியர் ஆஃப் காட் உங்ககிட்ட இருக்கு, தேவனுக்கு நீ பயப்படுகிறவன் என்று ஆண்டவர் ஒத்துக்கொள்கிறார். இதுதான் ஆபிரகாமுக்கு இவ்வளோ நேரமாய் அவன் இருதயத்தில் உடைத்து கொண்டே இருந்தார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறவன், இஃப் தேர் இஸ் ஃபியர் ஃபார் காட், கர்த்தருக்கு பயப்படுறவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் அவனை சோதித்தாலும் அவன் வெற்றியாக வெளியே வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சோதனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், கர்த்தருக்காக நின்று பிடித்து ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று கடைசி வரைக்கும் வருபவன் யார்? அவன் கர்த்தருக்கு பயந்தவன் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் ஏசாயா புத்தகத்தில் எழுதியிருக்கு, அழகாக எழுதியிருக்கு, இயேசு கிறிஸ்துவ மேலே அபிஷேகம் 7 பரிசுத்த ஆவியின் 7 வரங்கள் வைத்த ஒரு அபிஷேகம் அவர் மேலே இறங்கினது. அதில் கடைசி ஒரு 7th ஒரு அபிஷேகம் பார்த்தீங்க அப்படின்னா, த ஃபியர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு இருக்கும். த ஸ்பிரிட் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படும் பயம், அந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இயேசு கிறிஸ்து மேலே இருந்தது. அதனால தான் he was able to take the cross and die on the cross. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கூட எப்படி ஈசாக்கை பலியிட முடிந்தது அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தர் மட்டும்தான் என் வாழ்க்கையில் வேற எதுவுமே கிடையாது. எனக்கு கணவனோ என் பிள்ளைகளோ மற்றவங்க எல்லாம் முக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் இஸ் காட் ஒன்லி. அவர் என்னை சோதித்தால் சோதிக்கட்டும், பரவாயில்லை. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். நான் கர்த்தர் சொல்வதை மட்டும்தான் செய்வேன். என் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வேன். அவருக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த வார்த்தை, இந்த ஆட்டுக்குட்டி பாருங்க. அப்பொழுது 13-14 படிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அப்புறம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்ற பெயர், காட் இஸ் மை ப்ரொவைடர். இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிற முக்கியமான தலைப்பு, ஐ எம் ப்ரொவைடட் பை காட். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்வார். யெகோவா ஈரே என்ற வார்த்தையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
இந்த இடத்தில் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். அவரை he provided himself, கர்த்தரே கொடுத்தார். அதர் எப்பொழுதுதான் இந்த பெயரை ஆபிரகாம் அந்த இடத்தில் கர்த்தருக்கு வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். அதற்கு கர்த்தர் நிச்சயமாக சோதித்து பார்ப்பார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் என்னை சோதிக்கிறார், பயப்படாம ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் அதுக்கு அப்புறம் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மையான காரியங்களை செய்கிறார், உங்களை உயர்த்துகிறார், உயர்ந்த இடங்களில் வைக்கிறார், ராஜாக்கள் மத்தியில் வைக்கிறார், தேசங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்மை நிச்சயமாக பெரிய ஆட்களாக இந்த சமுதாயத்தில் நிற்க வைப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தின் பணியில் கட்டுவதற்காக நம்மளை உயர்த்தி பிடிப்பார். அந்த வசனம் பாருங்க, கடைசி 18ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று என் பேரில் ஆணையிட்டேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னால் உன் நாமத்தினால் இந்த பூமியில் இருக்கும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. எதனால்? நீ கீழ்ப்படிந்ததால், கர்த்தருக்கு பயந்து இருந்ததனால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் God is the greatest provider. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தால் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. சும்மா சின்ன சின்ன பிஸ்கட் கொடுத்தோ இல்லை சின்ன காரியம் அப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆண்டவர் கொடுத்தால் தேசத்திற்கு நீ பயன்படுவாய், உன் சமுதாயத்திற்கு நீ பயன்படுவாய், நீ வேலை செய்யும் இடத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருப்பாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நீ ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன்னா நீ நீங்க போறதால அந்த ட்ரெயினை ஆண்டவர் பாதுகாப்பார். நீங்க ஃப்ளைட்ல போறீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை பாதுகாப்பார். பஸ்ல போறீங்கன்னா பஸ்ஸை பாதுகாப்பார். நீங்க நண்பர்களோடு இருக்கிறீங்கன்னா அந்த நண்பர்களையும் சேர்த்து ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். எதற்காக என்றால் ஆண்டவருக்கு பயந்திருக்கும் பிள்ளை, கர்த்தருக்கு பயந்திருக்கும் பிள்ளைகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God is our greatest provider. கர்த்தர் நமக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஓ ரஹதம சந்தரபரி பரஹதர கிரபது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, எங்களுக்கு இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்களை சோதித்து பார்க்கிறீங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என் மகன் இதை செய்வானா, அவனால் இதை செய்ய முடியுமா, அவங்களால் இதை செய்ய முடியுமா என்று அவர் சோதித்து பார்க்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே நீங்க சோதித்து பாருங்க. நான் கர்த்தருக்கு பயப்படும் பிள்ளை என்று நீங்கள் தைரியமாக சொல்கிறீர் என்றால், கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று தைரியமாக சொல்கிறேன் என்றால், அபரிவிதமான ஆசீர்வாதம் ஆண்டவர் நம் மூலமாக எல்லாருக்கும் தருவார். உங்களுக்கு தரார்னா எல்லாருக்கும், குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் தருவார். ஒருத்தர் ஆசீர்வதித்தா குடும்பத்திலே ஆசீர்வதிப்பார், இந்த சமுதாயத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, அந்த காலனியில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாரால தெரியுங்களா? நீங்கள் ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டதால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நீ நிச்சயமாக எங்களை வழி நடத்துவீர், பலப்படுத்துவீர். வழி நடத்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே கர்த்தாவே, தேவரீர் எங்களோடு இருங்க. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருத்தருக்கும் இருதயத்தில் நீங்கள் மாற்றத்தை தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Praise God. Hallelujah. Praise the Lord. Hallelujah.